ஹாய் மக்களே, சேனலிருந்து நான் உங்கள் வித்யா. நீங்கள் பிரேஸ்லெட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களோட பீட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் இந்த ஷார்ட்ஸ். நீங்கள் ரொம்ப அதிகமாக பிரேஸ்லெட் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப ரன் ஆகிட்டு இருக்கு, எனக்கு நான் பீட்ஸ் ஒரு ஸ்ட்ரிங் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு அது ஒரு நாள் கூட இருக்காது, அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை நான் வாங்கி போடுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு மாதம் 2 மாதம் அது பாக்ஸில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, எனக்கு ரன் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த மாதிரி ஓப்பன் பாக்ஸில் நீங்கள் வைக்கும் போது உங்களோட பீட்ஸ் எல்லாமே சீக்கிரமாக ஃபேட் அவுட் ஆகிடும். ஸோ அகைன் நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா அது பழைய பீட்ஸ் மாதிரி தெரியும். ஸோ இது கரெக்டான மெத்தடில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபிளிப்லாப் கவர் அப்படி இல்லைனா நம்ம பிரேஸ்லெட் போடுற பேக்கெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேக்கெட்ஸில் ஸ்ட்ரிங்லேருந்து எடுத்துகிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நீங்கள் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் இந்த பீட்ஸை புது பீட்ஸ் மாதிரியே வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கும் போது உங்கள் பீட்ஸும் சீக்கிரமாக ஃபேட் ஆகாது அண்ட் ரொம்ப நாளைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். இதே மெத்தடை நீங்கள் சார்ம்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயத்தை பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.